உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. கல அளவில் பணிபுரிகின்றவரும் சரி, அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அத்தனை களப்பணியாளர்கள், குறிப்பாக பழையன கழிதல், புதியன புகுதல், இந்த அடிப்படையில் அந்த தமிழ் மொழிக்கு ஏற்ப திமுக என்கின்ற ஒரு தமிழ்நாட்டை சீரழித்த, மற்ற ஒழுங்குகளை சின்னாபனமாக்கிய ஒரு அராஜக ஆட்சி அது ஒழித்து மீண்டும் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் நிரப்பர்கள் தலைமையிலே புதிய புகழ் போல அமையும் என்ற அந்த நம்பிக்கையை நேரத்தில் நான் பேசிக்கொண்டேன். அனைவருக்கும் மீண்டும் நம்முடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். மாவட்ட செயலாளர் கூட எந்த முக்கியமான கருத்துக்களை பற்றி பேசப்பட்டது? அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்றது. குறிப்பாக அது ஒரு இன்டோர் மீட்டிங். இது உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரம். இது தேர்தல் நேரம்னா கிட்டத்தட்ட நபர்கள் எப்படி வந்து இறுதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தேர்தல் பணி ஏற்கனவே எல்லாம் வந்து ஒரு அனுபவப்பட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், களத்திலே இறுதிகளை வந்து கொண்டாடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள். அது மட்டும் களத்தில் இருக்கின்ற நம்முடைய புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய ரத்தத்தை தத்தவர்கள் நான்கு குழந்தைகள். எனவே ஒரு ஆட்சிக்கு இந்த ஆட்சி, அதாவது ஒரு அடக்குமுறை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே போன்று ஆதிராவிட மக்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு அல்லல்பட்டு தினந்தோறும் தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக, ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக தெரியும். தமிழகத்தில் கூட செவிலியர்கள் ஏற்கனவே ஒரு 10 நாட்களாக அவர்கள் போராடி செவிடன் காதில் கூட அது சங்கொலித்தாலும் கூட ஓரளவாவது கேட்கும். ஆனால் இந்த குருட்டு அரசாங்கத்துக்கு செவிலியர்கள் குரல் கேட்கவில்லை. அதே போன்று ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் தினந்தோறும் சென்று கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை விவசாயிகளிலிருந்து தொழிலாளர்கள் அத்தனை பேருமே கஷ்டப்படும் நிலைமையிலே இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் இங்கித்தும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் மட்டும் இன்றைக்கு ஸ்டாலின் நடத்தி மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் அங்கே சென்றிருக்கின்றார். ஆனால் எப்படி 41 பேர் கள்ளச்சாராயம் பிடித்து உயிரிழந்த நிலையிலே அப்போது போகாதவர் இப்போது மாவட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் வருகிறது. அதே போல்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து தேர்தல் வருகின்றதற்காக மக்களை சந்திக்கின்றோம் என்ற வகையில் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை காயத்தை ஏற்படுத்திவிட்டு மருந்தும் போடுவதற்கு தான் என்று இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு எதிர்ச்சதிகார, சர்வாதிகார, ஜனநாயக விரோத ஆட்சி இன்றைக்கு தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிறார்கள் என்பதை நேரத்தில் சொல்லுங்கள். வடமாநில தொழிலாளர் ஒருத்தர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு போதையான அடிப்படை காரணம் சொன்னா கூட மருத்துவத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் 0% இருக்கு. கஞ்சா 0% கஞ்சா நடமாட்டம். தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைன்னு சொல்றாரு. வந்தாரி வாழ வைக்கும் தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாநிலே அப்படிதான். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பண்பே தான் வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு ஒரு தலை குனிகின்ற ஒரு செயலாக்கத்தான் நிச்சயமாக உலகம் முழுவதும் இருந்த தமிழர்களும் சரி, இந்தியாவிலே தமிழர்களுடைய அந்த ஒரு கருத்து, ஒரு தலை நிமிர்ந்த தமிழனை ஒரு தலைகுனியை வைத்த
அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதாவது வந்து பொய் சொல்வதற்கு ஒரு அளவு உண்டு. ஆனால் மாநாளாவிய ஒரு இமயமலை அளவிற்கு ஒரு முழு பாராங்கத்தை கூட முழு பூசணிக்கா சொல்ல மாட்டேன், ஒரு முழு பாராங்கத்தை கூட சோற்றிலே மறைக்கின்ற அந்த ஒரு வித்தையை திமுக நன்றாக கண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் கொஞ்சம் கூட சமூக வலைதளங்களிலும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு ஈவிரக்கப்பட்டு தாக்கப்பட்ட நிலையை இன்றைக்கு தமிழ்நாடே இன்றைக்கு உலகமே ஒரு இந்த அரசை இந்த அரசை வந்து ஒரு முழுமையான அளவுக்கு போற்றுகின்ற ஒரு முழுமையான அளவிற்கு இந்த அரசுடைய ஒரு கையாளாகத்தனத்தை இன்றைக்கு வந்து அவர் வெளிப்படுத்துகிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட வெட்கம் மானம் இல்லாமல் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். எனவே நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன், எவ்வளவு நாள் மக்களை ஏமாற்ற முடியும், எத்தனை காலம் மக்களை ஏமாற்ற முடியும், ஏமாற்ற முடியாது. அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். எதிர்கட்சிகார அதிகாரம் கொண்ட சர்வாதிகார போக்கு கொண்ட ஒரு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்த இந்த ஒரு மோசமான ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய எண்ணம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு குழு அமைச்சிருந்தாங்க, அந்த குழுல நீங்க இருக்கிறீங்க. எப்ப இதோட கூட்டம் நடைபெறதுக்கு என்ன விஷயம் எதிர்பார்க்கலாம்? அந்த அறிக்கையிலே புதுச்சேரி சொல்லியிருக்கேன் இல்லையா, விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த நாள் அப்படி என்பது குறித்து பொதுச்செயலாளர் வந்து அறிவிப்பார். பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து திமுக அரசு வந்தால் செயல்படுத்தும் சொன்னாங்க. இப்ப ககன்தீப் சிங் பேடி வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சு, அது எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த நேரத்துல தேர்தல் வரும் நேரத்துல வந்து ஒரு அறிக்கை அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும் என்பதற்காக இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்திற்பார் நட்சத்திரத்திற்பார் உங்களை முடிச்சு கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து தேனும் பாலும் ஆர்வம் வீட்டு வரி சட்ட ஒழுங்கு சீர்குலைவு போதை வசதிகள் பெருகி ஆறாக ஒழுங்குகிற சூழ்நிலை டாஸ்மாகுடைய வருமானம் கூடி இன்றைக்கு கோபாலபுரம் வருமானம் கூடி ஏழை மக்கள் இன்றைக்கு வந்து கஷ்டப்படுற நிலைமை இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தேர்தல் வாக்குகளும் எல்லா காட்டிலே பறக்கிவிட்டு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கண்டிப்பாங்க. எனவே குழு என்பதே பார்த்தா அது சுத்த விடுறது தான் அது. எனவே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் எது சொன்னாலும் சரி, அது தேர்தலுக்காக பசப்பு வார்த்தைகள் காட்டி ஏமாற்றுவதை காட்டி ஓட்டு வாங்கலாம் என்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது. நிச்சயமாக எப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளும் இனிமேல் மக்கள் நம்ப மாட்டார்கள், ஆசை வார்த்தைகளுக்கு நம்ப மாட்டார்கள். இனிமேல் பொறுத்தவரை திமுகவுக்கு அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இணைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதா? தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆலோசனை அதான் சொன்னேன். இண்டோர் மீடியம் சாரி.